பவர் ஆஃப் எக்ஸ் பவர் என் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்போ எக்ஸ் பவர் என்ன 5 பவர் 2, ரைட்? இதை கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன லாஜிக்? எப்படி வந்து a பவர் b கண்டுபிடிக்கிறது? ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பவர் n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சொல்யூஷன் வந்து எக்ஸை வந்து அது கூட, ஓகே, எக்ஸை வந்து அது கூட n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் எக்ஸ் பவர் n. கரெக்ட்? அப்போ ஒரு லூப் வந்து n டைம்ஸ் ஓடணும், ரைட்? ஒரு லூப் வந்து பாத்தீங்கன்னா n டைம்ஸ் ஓடணும், 0 ல இருந்து n வரைக்கும். நமக்கு x அது கூட மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பவர்னு ஒரு வேரியபிள், ஓகே, அது 1 வச்சுக்கிறோம். அது கூட மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும் n டைம்ஸ், அப்டேட் பண்ணிட்டே வரும். கரெக்டா? ரைட்? ஸோ இப்போ x வந்து 4, n வந்து 3 அப்படின்னா லூப் வந்து 3 டைம்ஸ் ஓடும். அப்போ என்ன பண்றோம்? ஒரு தடவை 4 into 1 4, அடுத்த வாட்டி 4 into 4 16, பவர்ல 16 இருக்கு. அடுத்து 16 into 4, ரைட்? 4 power 3 வந்துருச்சு. இப்போ லூப் முடிஞ்சிடும், வெளியே வந்து பவர் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லாஜிக், ரைட்? எக்ஸ் அது கூட மல்டிப்ளை பண்றது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n. ஓகே, எக்ஸ் பவர் n னா n டைம்ஸ் லூப் போடணும். கரெக்டா? இது ஆர்டர் ஆஃப் n. ஸோ வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதே நம்ம ரிகர்ஷன்லயும் பண்ணலாம். ரிகர்ஷன்ல என்ன? ரிகர்ஷன்ல பண்ணும்போது இப்ப பவர் கண்டுபிடிக்கிற, கரெக்டா? பவர் ஆஃப் எக்ஸ் கமா n கண்டுபிடிக்கிற, கரெக்ட்? இதுக்கு நீ என்ன பண்ற? பவர் ஆஃப் எக்ஸ் கமா n மைனஸ் 1 கூப்பிடுற, கரெக்ட்? ஓகே, அதே மாதிரி பண்ணிட்டே வர. எப்ப வந்து பவர் வந்து எக்ஸ் பவர், நீ எக்ஸ் பவர் 1 வந்தா எக்ஸ் ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லைன்னா எக்ஸ் பவர் 0 வந்து 1 ரிட்டர்ன் பண்ணலாம். ஆனா எக்ஸே 0 வந்தா 0 ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா 0 பவர் எனிதிங் இஸ் 0. இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸ். ஸோ ஒரு வாட்டி கொடுக்குற வேல்யூ கொடுக்கும்போது நம்ம வந்து எக்ஸ் பவர் என்ன எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1 எழுதலாம். எக்ஸ் பவர் என்ன பவரை வந்து யூஸ்வலா இந்த மாதிரி இருக்குன்னா 4 பவர் 3 இன்டூ எக்ஸ் பவர் 4 இன்டூ எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 7 எழுதலாம். பவர்ஸை ஆட் பண்ணி எழுதலாம், ரைட்? அப்ப இங்க x பவர் 1 பிளஸ் n மைனஸ் 1 n தானே, கரெக்டா? 1 1 கேன்சல் ஆயிடும், n வந்துடும், ரைட்? சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? x இன்டூ பவர் ஆஃப் x மைனஸ் 1 n மைனஸ் 1 எழுதலாம். இது ரிகர்ஷன்ல இந்த மாதிரி. ஓகே, இப்போ அடுத்த விதம் என்ன அப்படின்னா பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n தான், பட் ஸ்பேஸும் இருக்கும். ஏன்னா ரிகர்ஷன் யூஸ் பண்ணும்போது உனக்கு இந்த ஃபங்க்ஷன் இதையே கூப்பிடுது, கரெக்டா? திருப்பி கூப்பிட்டே இருக்கு, கரெக்டா? எத்தனை டைம்ஸ் இதையே கூப்பிடுது? n டைம்ஸ் கூப்பிடுது, கரெக்டா? அப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஸ்டாக் இருக்கும்ல, ஸ்டாக் மெமரி இருக்கும். அப்ப ஸ்பேஸ் வந்து ஆர்டர் ஆஃப் n. ஓகே, இல்லனா நீங்க என்ன பண்ணலாம்னா இன்னொரு இது வந்து x பவர் n எப்படி எழுதலாம்? x பவர் n by 2 into x பவர் n by 2 னு எழுதலாம். அதாவது x பவர் 6 x பவர் 3 into x பவர் 3 னு எழுதலாம்ல. 3 plus 3 6, கரெக்ட்? இதுவே x பவர் 7 எப்படி எழுதலாம்? x பவர் 3 into x பவர் 3 into ஒரு x எக்ஸ்ட்ரா இருக்கா, அந்த x மட்டும் போடலாமா? சோ அப்ப என்ன ஆடா இருக்கு அப்படின்னா ஒரு x ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு x பவர் n by 2 x பவர் n by 2, n ஈவனா இருந்தா into x பவர் n by 2. சோ இப்படியே நீ பவர் கண்டுபிடிக்கலாம். சோ இப்படி பவர் கண்டுபிடிக்கும் போது சோ x பவர் n by ஃபர்ஸ்ட் x பவர் n by 2 கண்டுபிடிக்கணும்ல. இப்போ x பவர் 42 னா x பவர் n by 2 னா 21 கண்டுபிடிக்கணும்ல. சோ அதனால அதை ரிகர்ஷனா பண்ணலாம். ஈவனா இருந்தா x பவர் y by 2 பவர் x பவர் y by 2 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றது. ஆடா இருந்தா x into அந்த வேல்யூ. பேஸ் கண்டிஷன் என்ன? எப்போ y 0 வருது 1, இல்லனா y வந்து 1 வந்தா ரிட்டர்ன் x. ஓகே, இதுதான் பேஸ் கண்டிஷன்.
பேஸ் கண்டிஷன் வந்து இப்போ x பவர் y தான் கண்டுபிடிக்கிற. y 0 வந்தா இது 1, x பவர் 1 வந்துச்சுன்னா y வேல்யூ 1 வந்துச்சுன்னா இதோட வேல்யூ x, அதை கூட நீங்க ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பவர் கண்டுபிடிச்சு கொடுத்துரும், ரைட். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? ஸோ இந்த அப்ரோச்சில் என்ன ப்ராப்ளம்னா, இதே வேல்யூவை பாருங்க தேவையில்லாம 2 தடவை கலெக்ட் பண்றோம். ஒரே வேல்யூ தான், ஆனா 2 தடவை அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணி கால்குலேட் பண்றோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணி அதை நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுதானே x பவர் y, ரைட். இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது ஒரு டைமும் நம்ம y வந்து டிவைட் பை 2 பண்ணிட்டே வருவோம். அப்ப டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் log n. ஓகே, see அடுத்த இம்பார்ட்டன்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா, see யூசுவலா நம்ம வேல்யூவை பைனரியா ரெப்ரசென்ட் பண்றது, ஒரு டெசிமல் வேல்யூவை பைனரி ரெப்ரசென்ட் பண்றது 2 பவர்ஸ் எல்லாம் போடணும். 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, இந்த மாதிரி போட்டே வந்தா 2 பவர் 0 1, 2, 4, 8, 16, 32, 64, இதெல்லாம் தான் 2 பவர்ஸ். ஓகே, இப்போ நான் 19, இப்போ 3 பவர் 19 நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ 3 பவர் 19 நான் பைனரியா போட்டேன் அப்படின்னா 19க்கு இந்த 16 1, அப்புறம் 2 1, அப்புறம் 1 1, 16 plus 2 18, 18 plus 1 19. ஸோ இதுதான் பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 19, 1 0 0 1 1. ஓகே, ரைட். இப்போ பைனரியா போட்டாச்சா? அதே மாதிரி இதை ஆட் பண்ணா 19 வருதுல்ல, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ 3 பவர் 19 கண்டுபிடிக்கணும் நம்ம, கரெக்டா? 3 பவர் 19 3 பவர் 16 into 3 பவர் 2 into 3 பவர் 1 அப்படி எழுதலாமா? ஏன்னா பவர்ஸ் ஆட் பண்ணா நமக்கு 19 வந்துருது. சோ இந்த பைனரி ஃபார்மை வச்சு நம்ம பவர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ அப்ப என்ன பண்றேன்னா நானு, சோ இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, சோ அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு வாட்டியும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த இடத்துல அது வந்து 3 பவர் 1, இந்த இடத்துல அந்த வேரியபிள் 3 பவர் 2 ஆகணும், இந்த இடத்துல அந்த வேரியபிள் வந்து 3 பவர் 3 ஆகணும், 3 பவர் 4 இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல அது 3 பவர் 8 இருக்கணும், இந்த பக்கத்துல அது 3 பவர் 16 இருக்கணும். அப்ப இப்படி இந்த வேரியபிள் வந்து இப்படி மாறிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் அப்படியே செக் பண்ணிட்டே போகும்போது 1 வந்தா அந்த கரஸ்பாண்டிங் வேரியபிளை வந்து ஒரு பர்டிகுலர் ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆன்சர் மல்டிப்ளை ஈக்குவல் டு அந்த பேஸ்ன்னு போட்டுக்கலாம். கரெக்டா? நம்ம அப்ப இங்க இப்படி வரும்போது இப்ப 3 பவர் 1 மல்டிப்ளை ஆயிடுமா? இங்க 1 செட் ஆயிருக்கா? 3 பவர் 2 மல்டிப்ளை ஆயிடுமா? அப்புறம் இங்கெல்லாம் செட் ஆகல, 1 செட் ஆகலன்னா மல்டிப்ளை பண்ணக்கூடாது அந்த வேல்யூவை. இங்க வரும்போது 1 செட் ஆயிருக்கா? அப்ப 3 பவர் 16 மல்டிப்ளை ஆயிடுமா? அப்ப அந்த ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம்ல. கரெக்ட்? அப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒரு லூப்ல என் வேரியபிளை இந்த மாதிரி மாத்திட்டே வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இது ஜஸ்ட் பேஸ் இன்டு பேஸ். ஃபர்ஸ்ட் பேஸ் வேல்யூ 3, அடுத்தது பேஸ் இன்டு பேஸ இந்த பேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். இது வந்து திருப்பி பேஸ் இன்டு பேஸ், 3 பவர் 2 into 3 பவர் 2, 3 பவர் 4. ஓகே, சோ இது கோட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே லாஜிக் தான். நான் என்ன பண்றேன், ஒரு வேல்யூவா போறேன். ஓகே, சோ இந்த கண்டிஷன் என்ன செக் பண்ணனும்னா, இந்த வேல்யூ வந்து 1 என்னன்னு செக் பண்ணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என் வேல்யூ என்ன இருக்கு, x 3 இருக்கு. ஓகே, இனிஷியலா வருது 3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 3 பவர் 19. ஓகே, இது 3, இது 19, இதான் வருது. ஓகேவா? சோ நான் என்ன சொன்னா, அந்த ஆன்சர் வேரியபிள் தான் இந்த ரிசல்ட். சோ இது கூட தான் மல்டிப்ளை பண்ணிட்டே வர போறேன். சோ நான் என்ன பண்றேன், இந்த வேரியபிள் நீ இப்படியும் போடலாம். ஓகே, இந்த கண்டிஷன் வந்து இந்த கடைசி பிட் 1 என்னன்னு செக் பண்ணும்.
ஏன்னா எல்லா ஆட் நம்பருக்குமே இந்த கடைசி பிட்டு 1 இருக்கும். ஏன்னா எல்லா நம்பரும் பாருங்க, இது இருக்கிற எல்லா நம்பருமே ஈவன் தான். இந்த ஒரு பிட்டு இந்த 1 ஆட் பண்ணாதான் அது ஆட் ஆகும். ஸோ எல்லா ஆட் நம்பருக்குமே லாஸ்ட் பிட்டு 1 செட் ஆயிருக்கு. ஸோ 1 செட் ஆயிருக்கா பாக்குறேன். இப்படி 1 செட் ஆயிருந்தா என்ன பண்ணணும், என்னுடைய வேரியபிள் இருக்குல்ல இந்த பேஸ் தான் எக்ஸ், இங்க அதை கொண்டு போய் ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணணும். அதான பண்ணணும், வேரியபிள் கொண்டு போய் ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லூப்ல என்ன பண்ணணும், x equal to x into x, base equal to base into base சொன்னேன் நான். இப்போ x equal to x into x. அடுத்து என்ன ஆயிடும், 3 into 3 ஸ்கொயர் ஆயிடுமா x, ரைட். ஆனவன என்ன பண்றேன்னா இந்த என்னுடைய வேல்யூவை ரைட் ஷிஃப்ட் பண்றேன். சோ 10011 இருந்தது, ரைட் ஷிஃப்ட் பண்ணா என்ன ஆகும், இந்த 1 இங்க வரும், இந்த 0 இங்க வரும், இந்த 0 இங்க வரும், இந்த 1 இங்க வரும். ஓகே, இப்போ இது செட் ஆயிருக்கான்னு பாக்குறேன். இந்த வேல்யூல இந்த இது செட் ஆயிருக்கான்னு பாக்குறேன். செட் ஆயிருக்கா? அப்ப செட் ஆயிருந்தா என்ன பண்றேன், என் ஆன்சர் ரிசல்ட் கூட இதா இருக்கும். முதல் ரிசல்ட் என்ன இருக்கு, நம்ம 3 பவர் 1 ஆட் பண்ணிருந்தோமா ஃபர்ஸ்ட் பிட்டுக்கு. இப்போ x என்ன இருக்கு, 3 ஸ்கொயரா இருக்கு. அப்ப 3 ஸ்கொயரா மல்டிப்ளை பண்றேன். கரெக்ட். அடுத்து என்ன பண்றேன், 3 ஸ்கொயர் இன்டு 3 ஸ்கொயர், x வந்து 3 பவர் 4 ஆ மாறுது. ஓகே, இப்போ இத ரைட் ஷிஃப்ட் பண்றேன். இத ரைட் ஷிஃப்ட் பண்ணனா 0 0, இந்த 1 இங்க வரும், இந்த 0 இங்க போகும், இந்த 0 இங்க போகும். இப்போ இந்த பிட் செட் ஆகல. இந்த பிட் செட் ஆகாதனால இந்த இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகாது, திருப்பி வரும். x into x 3 பவர் 4 into 3 பவர் 4 3 பவர் 8 ஆயிடும். இப்போ ரைட் ஷிஃப்ட் பண்றேன், என்ன ஆகும், 0 0 0 1 0. இப்போ இதை செக் பண்றேன், இப்பயும் இங்க செட் ஆகல. திருப்பி x into x 3 பவர் 8 into 3 பவர் 8 என்ன ஆகும், 3 பவர் 16. ஓகே, இப்போ ரைட் ஷிஃப்ட் பண்றேன், என்ன ஆகும், இந்த 1 இங்க வந்துருமா. அப்ப 0 0 0 0 1. இப்போ இது செட் ஆயிருக்கு. இப்போ ரிசல்ட் கூட என் x மல்டிப்ளை பண்றேன். என் x என்ன, 3 பவர் 16. இத ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். திருப்பி இப்ப x கூட மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை என்ன ஆகும், 3 பவர் 16 to 3 பவர் 16 3 பவர் 32. இப்போ ரைட் ஷிஃப்ட் பண்ணா அப்படின்னா என்ன ஆகும், இது 0 ஆயிடும், 1 போய்டும், 0 ஆயிடும். 0 ஆனா கேட்டர் தன் 0 லூப் போடுது, வெளியே வந்துரும். என் ரிசல்ட்ல என்ன இருக்கு பாருங்க, 3 பவர் 19 இருக்கு, அது ரிட்டர்ன் ஆயிடும். ஓகே, சோ லாஜிக் என்ன, பைனரியா மாத்தும் போது, பவரை வந்து பைனரியா மாத்தும் போது இதோடைய பவரை வந்து கரெக்டா நம்ம ஒரு வேரியபிள்ல மல்டிப்ளை பண்ணிட்டே வரும். ஓகே, அந்த லாஸ்ட் டிஜிட் 1 இருந்தா அந்த வேரியபிளை வந்து ஆன்சரோட மல்டிப்ளை பண்றேன், அந்த ஆன்சர் 1 இல்லைன்னா மல்டிப்ளை பண்ண மாட்டேன்.